அனைவருக்கும் வணக்கம். அது சரியா சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூருக்கு பக்கத்தில் கரோரா அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இன்னமும் ஜமீன் வம்சாவளியை சேர்ந்த குடும்பத்தார்கள் வாழ்ந்துகிட்டு வராங்க. அப்படிப்பட்ட இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆகாஷ். இந்த ஆகாஷ் எப்போதுமே தன்னுடைய அக்காவான நேகா அப்படின்றவங்களுக்கு கால் பண்ணி பேசுவது வழக்கம். இந்த நேகாவை பற்றி சொல்லணும்னா, இந்த கிராமத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ராய்ப்பூர் அப்படின்ற பகுதியில் தான் இந்த நேகாவுடைய குடும்பத்தார்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேகாவுக்கு 10 வருடத்திற்கு முன்னாடி திருமணமாக இருந்திருக்கு. 9 வயதுல அனன்யா அப்படின்ற ஒரு மகளும் இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த நேகாவுடைய கணவரை பத்தி சொல்லணும்னா, நேகாவுடைய குடும்பத்தார்களும் பணக்காரர் அப்படிங்கிறதுனால அந்த மாநிலத்துடைய முன்னாள் ஃபாரஸ்ட் மந்திரியான டிபி கிரிட்டி அப்படின்றவருடைய மகனான தருணை தான் இந்த நேகா திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. 2 வீட்டு சைடுமே நல்ல வசதி படைத்தவர்கள் அப்படிங்கிறதுனால எந்தவித பிரச்சனையுமே இல்லாம நேகா அந்த வீட்டில் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆகாஷ் எப்போதுமே தன்னுடைய அக்கா கிட்டையும் அக்காவுடைய மகள் கிட்டையும் பேசுவது வழக்கம். அப்படிதான் 3 வருடத்திற்கு முன்னாடி ஜனவரி 30, 2021 வாக்கில் எப்போதும் போல ஈவினிங் வாக்கில் 6 மணிக்கெல்லாம் கால் பண்ணியிருந்திருக்காரு. அப்போது தன்னுடைய அக்கா காலை எடுக்காமலே இருக்காங்க. சரி, அதாவது வேலையாக இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சி அவரும் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் மறுபடியும் 1 மணி நேரம் கழித்து தன்னுடைய அக்காவுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் ரிங் ஆகுதே தவிர காலை எடுக்காமலே இருக்காங்க. சரி, அவளே பார்த்துட்டு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷும் பெருசாக அதை எடுத்துக்கவே இல்லை. மறுபடியும் 1 மணி நேரம் ஆயிருந்திருக்கு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராததுனால மறுபடியும் கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. மொபைல் ரிங் ஆகுதே தவிர நேகா காலை எடுத்து பேசவே மாட்டாங்க. இதனால பதட்டமான ஆகாஷுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனடியாக தன்னுடைய மச்சானான தருணுக்கு கால் பண்ணி, எங்க இருக்கீங்க, அக்காவுக்கு கால் பண்ண காலை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நானும் என்னுடைய தம்பியான இந்திரஜித்தும் என்னுடைய சொந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். உன்னுடைய அக்காவும் அக்கா மகளும் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. அவ ஏதாவது வேலையா இருப்பா, நீ வேணும்னா வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷ் தன்னுடைய தங்கையை காரில் ஏற்றி கொண்டு உடனடியாக 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ராய்ப்பூருக்கு வந்திருந்திருக்காரு. அப்போ நேகாவுடைய வீட்டுக்கிட்ட காரை நிப்பாட்டிட்டு இறங்கி பார்க்கும்போது வீட்டோடைய மெயின் கேட் பூட்டினபடி இருந்திருக்கு. இருந்தாலுமே தன்னுடைய அக்காவுக்கு உடனடியாக கால் பண்ணி பார்க்குறாரு. அப்போ கூட மொபைல் ரிங் ஆகுதே தவிர யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமலே போகிறாங்க. இதனால் மறுபடியும் தன்னுடைய மச்சானுக்கு கால் பண்ணி கேட்கும்போது, இல்லை அவள் வீட்டில் தான் இருக்கா, எங்கேயுமே போயிருக்க மாட்டாளே, அப்படி ஒருவேளை வெளியில் போனால் கூட நேகா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கால் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் நேகா காலை எடுக்காமலே போகிறாங்க. இதனால் பதட்டமான ஆகாஷ் உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் கிட்ட, இந்த நேகாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் சரியாக எதையுமே நோட் பண்ணல, ஆனால் நேகா என்னைக்குமே தனியாக வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. இப்போ தருணம் வெளியூரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நேகா வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லி இருந்திருக்காங்க. இதனால அந்த வீட்டோடைய கேட்டு முன்னாடி அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் எல்லாருமே கூடி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு கேட்டோடைய ஓட்ட வழியாக பார்க்கும்போது நேகாவுடைய ஸ்கூட்டியாக இருக்கட்டும், நேகாவுடைய செருப்பாக இருக்கட்டும், எல்லாமே வெளியில் அப்படியே இருந்திருக்கு. இதனால உடனடியாக கேட்டை உடைச்சிட்டு இந்த ஆகாசம் கூட இருந்தவர்களும் உள்ள போயிருந்திருக்காங்க. அப்போ வீட்டோடைய வாசல் கதவு, வீட்டோடைய மற்ற ரூமோடைய டோர் கதவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே திறந்தபடி லாக் பண்ணப்படாமலே தான் இருந்திருக்கு. ஆனால் நேகா எப்போதுமே தூங்கக்கூடிய பெட்ரூம் மட்டும் பூட்டினபடி இருந்ததுனால பயங்கரமான ஒரு ஷாக்கிங் இந்த ஆகாஷுக்கு எழ ஆரம்பிக்குது. ஒருவேளை நேகா இதுக்குள்ள இருப்பாளோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட உடனடியாக பூட்டை உடைச்சிட்டு அங்க இருந்த நபர்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள நுழையும் போதுதான் அந்த பெட்ரூம்குள்ள 2 ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இதை பார்த்ததும் பதட்டமான ஆகாஷ், யாரு நீங்க எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நேகா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அந்த 2 பேருமே அந்த கூட்டத்தில் இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதனால அங்க இருந்தவங்க எல்லாருமே அவனுங்களை 2 பேருமே பிடிச்சி அடிச்சு உதைச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த ஆகாஷ் தன்னுடைய அக்காவை தேட ஆரம்பிச்சிருக்காரு. ஏதோ ஒரு அசம்பாவிதம் இந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம், பெட்டுக்கு கீழே, கபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே தேடுறாரு. அதன் பிறகு அந்த கட்டில ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்ததுனால அந்த பாக்ஸை திறந்துட்டு உள்ள பார்க்கும்போது தான் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்களுடைய அக்காவும் அக்காவுடைய ஆசை மகளான அனன்யாவும் அந்த இடத்துல கொடூரமான முறையில ஒரு துணியை மடிச்சு வச்ச எந்த அளவுக்கு சுருண்டு கிடப்பாங்களோ அந்த மாதிரி இறந்த நிலையில அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறாங்க. இதை பார்த்து பதட்டமான ஆகாஷ் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனும் 1 கிலோமீட்டர்லேயே இருந்ததுனால கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆஃபீஸரும் வந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த 2 பேருமே போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய கஸ்டடியில் எடுக்கிறாங்க. மறுபக்கம் ஃபோட்டோகிராஃபர், மருத்துவ டிபார்ட்மெண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவழைக்கப்பட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் இந்த கிரைம் சீனை யாரு முதல்ல பார்த்ததுன்னா ஆகாஷ் தான். இதனால ஆகாஷ் கிட்ட விசாரணை பண்ணும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்போதான் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் எழுது. வீட்டோடைய மெயின் கேட் பூட்டி இருக்கு, ஆனா வீட்டோடைய பெட்ரூம் மட்டும் பூட்டி இருக்கு. நடுவில் இருக்கிற வீட்டோடைய டோரோ மற்ற ரூம்களுடைய டோரோ எதுவுமே லாக் பண்ணப்படல. அதே சமயம் பிடிபட்ட அந்த 2 ஆண்களும் எப்படி அந்த ரூம்குள்ள போனாங்க, அவர்களை யாரு பூட்டி வச்சிருப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸ் அதிகாரிகளுடைய மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு அந்த வீட்டில் நேகாவுக்கும் நேகாவுடைய மகளுக்கும் என்னதான் நடந்துச்சு, நேகாவுடைய பெட்ரூமை யாரு பூட்டிட்டு போயிருந்திருப்பா, நேகாவுடைய பெட்ரூம்குள்ள இந்த 2 ஆண்கள் எப்படி வந்தாங்க, நேகாவுடைய பெட்ரூம் எதனால பூட்டப்படணும். 3 வருடத்திற்கு முன்னாடி சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்கிறதுனால எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நேகாவும் அனன்யாவும் இறந்து கிடந்த போட்டோவை நீங்கள் யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். முதற்கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் தருண் வீட்டில் இல்லாததுனால அவருக்கு தகவலை கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலே தருணும் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி மற்றும் மகளுடைய பொசிஷனை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காக இருந்திருக்காரு. சம்பவ இடத்துல வேதனைப்பட்டிருந்திருக்காரு. கொலை நடந்தது ஒரு மந்திரியோடைய வீடு அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் தீயா அந்த ஏரியாவில் பரவ ஆரம்பிக்குது. மேற்கொண்டு மீடியா ஆட்களும் கொஞ்ச நேரத்திலே சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. பொதுமக்களுடைய கூட்டமும் கொஞ்ச நேரத்திலே அதிகமாக இருந்திருக்கு. இதனால தங்களுடைய செக்யூரிட்டியை போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அந்த இடத்துல இறக்கி கிரௌடு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த மருத்துவத்துறையினர் இறந்து போன அந்த பெண்ணுடைய சடலத்தை பார்க்கும்போது அவங்களுடைய முகத்திலையும் கையிலையும் நிறைய கீறல்கள்லாம் காணப்படுது. இதை பார்த்த மருத்துவருக்கு இந்த பெண்மணி இறந்து போவதற்கு முன்னாடி அந்த கொலைகாரர்கள் கிட்ட பயங்கரமா இவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கீறல்கள் மூலியமாவே தெரிய வருது. அடுத்த கட்டமா போலீஸ் டீம் தேவையான எவிடன்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்து எடுத்ததுக்கு பிறகு அந்த பெட்டில் இருந்து இறந்து போன நேகாவையும் அவங்களுடைய மகளையும் மீட்டெடுத்து பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. மறுபக்கம் இந்த 2 பேருடைய டீடைல்ஸை பத்தி விசாரணை பண்ணும்போது தான் தருண் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்திருக்காரு. அது என்னன்னா, பிடிபட்ட 2 பேர்ல ஒருத்தர் தனக்கு நெருக்கமான சொந்தக்காரர் அப்படின்னும் தனக்கு மச்சாமுறை வரும் அப்படின்னும் அவருடைய பேரு டாக்டர் ஆனந்த் ராய் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில கொடுக்கிறாரு. ஒரு மருத்துவராய் இப்படிப்பட்ட ஒரு கொலை சம்பவத்துல இறங்குனது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இதனால அந்த மருத்துவரான ஆனந்த் ராய் கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அவருக்கு பக்கத்துல அமர்ந்திருந்தவர் தன்னுடைய மச்சான் அப்படின்னும் அவனுடைய பெயர் தீபக் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாரு. மேற்கொண்டு இந்த 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி தங்களுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது நாங்க 2 பேருமே இன்னசென்ட் தான், நாங்க இவர்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. சரி, நீங்க கொலை பண்ணலாம், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி உள்ள போனீங்க, எதுக்காக அந்த பெண்ணுடைய பெட்ரூம்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரவே இல்லை. மறுநாள் போலீஸ் ஆஃபீஸர் பிப்ரவரி 1ஆம் தேதி போல கோர்ட்ல ஆஜர் பண்ணி 5 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுவதற்குண்டான பர்மிஷனையும் வாங்கி இருந்திருக்காங்க. அதன் பிறகு துருவி விசாரணை பண்ணும்போது தான் இந்த குற்ற சம்பவத்தில் மேலும் ஒருத்தன் ஈடுபட்டான் அப்படின்னும் அவனுடைய பெயர் அஜய் ராய் அப்படின்னும் அவன் இந்த ஆனந்த் ராயோடைய தம்பி தான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் இந்த அஜய் ராயோடைய மொபைல் சிக்னல் கடைசியாக எங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக சைபர் கிரைம் அதிகாரிகளுக்கு அவனுடைய நம்பரை அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பிரஜய் ராஜ் அப்படின்ற ஒரு இடத்துல சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கு. இதனால எந்த இடத்துல அஜய் ராயோடைய மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் டீம் போறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற நபர்களை விசாரிக்கும் போது தான் ஒரு பஞ்சர் கடைக்காரர் என்ன சொல்லிடுறாருன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தன் வந்தான் சார், அவன் என்கிட்ட போனை வாங்கி யாருக்கோ கால் பண்ணா, அதன் பிறகு பைக்ல ஏறி போயிட்டான், மற்றபடி அவனை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. மேற்கொண்டு உடனடியாக போலீஸ் ஆபீசர் அந்த அஜய் ராயோடைய போட்டோவை அவர்கிட்ட காட்டும் போது தான் இந்த நபர் தான் என்கிட்ட 2 நாட்களுக்கு முன்னாடி வந்தாரு அப்படின்ற டீட்டெயிலை அந்த பஞ்சர் ஓட்டக்கூடிய நபர் சொல்லி இருந்திருக்காரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அஜய் ராய் யாருக்கு கால் பண்ணானோ அவனுடைய நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ கண்ட்ரோல் ரூமில் அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது அயோத்தியாவில் இருக்கிற சிவபிரகாஷ் அப்படின்ற ஒருத்தனுடைய பெயரை காட்டியிருந்திருக்கு. இதனால உடனடியாக அந்த அட்ரஸுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே தான் இந்த அஜய் ராய் தலைமறைவாக இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உடனடியாக கைது பண்ணுறாங்க.
இப்போ இவனுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த சிவபிரகாசை பத்தி விசாரணை பண்ணும்போது அவன் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னும் கஞ்சா கடத்தக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. பட் அவனுக்கும் இந்த வழக்குக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாததுனால அஜய் ராயை மட்டும் கைது பண்ணி சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுடைய ஸ்டைல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் இந்த அஜய் ராயை கைது பண்ணிட்டு வரும்போது அவனுடைய முகத்துல கீறல் காணப்பட்டிருந்திருக்கு, கட்டவரல்லையும் சில கீறல்கள் காணப்பட்டிருந்திருக்கு. இதனால அவங்க கிட்ட இந்த காயங்கள்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சில பொய்கள்லாம் சொல்லி இருந்திருக்கான். ஆனா போலீஸ் ஆஃபீஸர் கேட்கிற கொஸ்டினுக்கு எதுக்குமே அவனால சரிவர பதில்கள் சொல்ல முடியாததுனால இறுதியா வேற வழி இல்லாம நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அவன் ஒத்துக்கொள்ளவும் செய்யறான். இறந்து போன நேகாவுடைய மாமனாரான முன்னாள் மந்திரியான டிபி கிரெட்டி அப்படின்றவருக்கு 2 மனைவிகள் இருந்திருக்காங்க. முதல் மனைவியோடைய பேர் வசந்தா, அவங்களுக்கு சசி பிரபா அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க. இரண்டாவது மனைவியான பிரபாதேவிக்கு தான் 4 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. 2 மகன்கள் 2 மகள்கள். இதுல மூத்த மகனான தருணை தான் இந்த நேகா திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த தருணுடைய தம்பி தான் இந்திரஜித். இந்த இந்திரஜித் கூட தான் சம்பவம் நடந்த போது தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு இந்த தருண் போயிருந்திருக்காரு. இப்ப தருணுக்கு 2 சகோதரிகள் இருக்கிறதுனால போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ண ஆனந்தராயை தான் முதல் சகோதரி திருமணம் பண்ணியிருந்திருக்காங்க. அது கூடவே இரண்டாவது சகோதரியையும் இந்த ஆனந்தராயோடைய தம்பியான பிடிபட்ட அஜய் ராய் தான் திருமணம் பண்ணியிருந்திருக்கான். ஆக மொத்தம் நேகாவுடைய கணவரான தருணுக்கு இந்த 2 பேருமே மச்சான் முறை தான் வரும். இப்போ இந்த தருணுடைய குடும்பத்தார்களுக்கும் பிடிப்பட்ட இந்த குற்றவாளிகளுடைய குடும்பத்தார்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இப்போ தருணுடைய அப்பாவான, அதாவது இறந்து போன நேகாவுடைய மாமனாரான டிபி கிரெட்டி அப்படின்றவர் இந்த நேகா இறப்பதற்கு 8 மாதத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வீட்டிலேயே இறந்து போயிருந்திருக்காரு. இப்ப தருணுடைய அப்பா இறந்து போயிட்டதுனால வீட்டில் இருக்கிற அனைவருக்குமே சோகமா தான் இருந்திருக்கு. ஆனா எல்லாரை விடையுமே யாருக்கு சோகமா இருந்ததுன்னா தருணுடைய அத்தையான முன்னிபாய் அப்படின்றவங்களுக்கு தான். இந்த தருணுடைய அத்தையான முன்னிபாய் அப்படின்றவங்க தருணுக்கு 17 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காங்க. நீயே விவசாயம் பண்ணிக்கோ, நீயே என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு முழு பொறுப்பையும் தருண் கிட்டே கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு தருணுடைய 2 சகோதரிகளுக்கும் தருணுடைய சொத்து மேலையும் அவங்க அப்பாவுடைய சொத்து மேலையும் ஒரு கண்ணு இருக்கு. இதனால ஈஸியா இந்த தருணை மேனிப்புலேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சொத்தெல்லாம் அபகரிச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த முன்னிபாயான தருணுடைய அத்தைக்கு தோணி இருந்திருக்கு. ஆனா இந்த அத்தை நினைச்ச மாதிரியே அந்த சகோதரிகள் 2 பேருமே கொஞ்ச நாட்கள்லயே இந்த தருணுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடைச்சலுக்கு மிக முக்கிய காரணமே தருணுடைய 2 மச்சான்களான ஆனந்தராய் மற்றும் அஜய் ராய் தான். இந்த 2 பேருமே நல்ல வசதியான வீட்டு குடும்பத்தார்கள் தான். ஆனா இருந்தாலுமே அவங்களுக்கு பேராசை அதிகமா இருந்திருக்கு. மனைவியோடைய சொத்துக்களும் நமக்கு கிடைச்சா இன்னும் நம்ம பணக்கார லைஃபா வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சதுனால உங்க அப்பா இறந்து போயிட்டதுனால உங்களுக்கு சொத்துல எதுவுமே பங்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களுடைய அண்ணன் மட்டும் எதுக்காக அந்த சொத்துக்களை ஆளணும், நீங்களும் உங்களுடைய சொத்துல பங்கு கேளுங்க, அப்படி இல்லைன்னா வித்து அதுக்கான பணத்தையும் வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே அக்கா தங்கைகள் 2 பேருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கானுங்க. இதன் பிறகுதான் மனைவிகள் 2 பேருமே தன்னுடைய கணவர்கள் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கணவருக்கே ஆதரவுகள்லாம் தெரிவிக்கிறாங்க. அப்படிதான் கொஞ்ச நாட்கள் கழித்து தருணுடைய வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ஆனந்தராயும் அஜய் ராயும் தருணை ஒரு ரூம்க்கு அழைச்சிட்டு போயிட்டு இந்த பங்களாவை வித்தா பல கோடி ரூபாய்க்கு போகும், இதனால இந்த பங்களாவை நம்ம வித்துட்டா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும், இப்பதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகள்லாம் கேட்டிருந்திருக்காங்க. ஆனா யதார்த்தமா அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது இந்த தருணுடைய மனைவியான இறந்து போன நேகா காதுல வாங்கி இருந்திருக்காங்க. அதே சமயம் தருணுடைய அத்தை 17 ஏக்கர் கொடுத்தாங்களா, அந்த 17 ஏக்கர் சொத்துலையும் தங்களுக்கும் பங்கு வேண்டும், அதாவது தங்கள் மனைவிக்கும் பங்கு வேண்டும் அப்படின்னு அந்த 2 பேரும் கேட்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கோபமடைந்த இந்த நேகா உடனடியா அந்த ரூம்குள்ள நுழைந்ததுமே அஜய் வேற டாபிக்கை பேச ஆரம்பிச்சிருக்கான். ஆனா நேகா உடனடியா நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க நடக்கிறது எதுவுமே நடக்காது, எங்களுடைய மாமனார் உங்களுடைய மனைவிக்கு ஷேர் தான் கொடுக்க சொன்னாரே தவிர வித்து எல்லாத்தையுமே காலி பண்ண சொல்லல, அது ரொம்பவே தவறு. அது மட்டும் இல்லாம தருணுக்கு அவங்க அத்தை கொடுத்த அந்த 17 ஏக்கர் நிலத்துல நீங்க பங்கு கேட்கறதும் சரியானது கிடையாது, இதனால தருண் உடனடியா நீங்க எழுந்து வெளியில போங்க அப்படின்னு சொன்னதுமே மீதம் இருக்கிற 2 பேருக்குமே மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆனதுனால பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த நேகா மேல எழ ஆரம்பிக்குது. தொடர்ந்து அடிக்கடி நேகாவுடைய வீட்டுக்கு வந்து சொத்துக்கள்ல இதே மாதிரி பங்குகள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. சொத்தை விற்கிறதுக்கு உண்டான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா நேகா திட்டவட்டமா முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. மறுபக்கம் தன்னுடைய கணவரையும் இதுல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவருமே எந்த விஷயத்திலையும் ஈடுபடாம தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு.
அப்போதான் இந்த அண்ணன் தம்பி 2 பேருக்குமே ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. நேகா இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துக்கள்ல நமக்கு ஒரு பங்கு கூட கிடைக்காது, இதனால நேகாவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ஒரு சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி தங்களுடைய மனைவிகள் கிட்ட சொல்லும்போது அவங்களுமே இதற்கு சம்மதம் தான் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, மறுபக்கம் நேகாவை தன்னுடைய கணவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய சகோதரிகள் பயங்கர சொத்து பேராசையில இருக்காங்க, மாமனார் இருக்கும்போதே ஷேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம இப்ப மறுபடியுமே பங்களாவை வந்து கேட்கறாங்க, உன்னுடைய அத்தை கொடுத்த சொத்தையும் பாதி பங்கு கேட்குறாங்க, இது எல்லாமே முறையற்றது, நம்மளை போட்டு தள்ளுறது கூட அவங்க பிளான் பண்ணலாம், இதனால நமக்கு என்ன ஆனாலுமே நம்ம உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரான தருண் கிட்ட இந்த பெண் சொல்லி இருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த அஜய் ராயும் ஆனந்த் ராயும் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, இவங்களுடைய மச்சானான தீபக் அப்படின்றவனை கூட்டு சேர்த்து கொண்டு தருணுடைய ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தருண் இல்லாத நேரத்தில் தான் அந்த வீட்டுக்குள்ள நுழையணும், அதனால சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நேகாவை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் ஜனவரி 30, 2021 வாக்கில் தருண் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு தன்னுடைய தம்பியை அழைச்சிட்டு போறதுனால வீட்டில் தருணுடைய மனைவியான நேகாவும் அவங்களுடைய மகள் மட்டும்தான் தனியாக இருப்பாங்க. இதனால இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே கார்ல சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு ஈவினிங் வாக்கில் போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல நேகாவுடைய மகளான அனன்யாவுக்கு பர்த்டே முடிஞ்சு 6 நாட்கள் தான் ஆயிருந்திருக்கு. ஈவினிங் 6 மணி வாக்கில் காலிங் பெல் சத்தம் கேட்டதுமே அனன்யா அப்பா தான் வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்தோடைய கதவை திறந்திருக்காங்க. அந்த சமயத்துல தன்னுடைய மகளுடைய பேச்சு அமைதியானதுமே உடனடியாக நேகா வாசல்ல வந்து பார்க்கும்போது இந்த 3 பேருமே கேஷுவலா நின்று இருந்திருக்காங்க. ஆனா நேகா அப்ப கூட எதையுமே அலட்டி கொள்ளாம வீட்டுக்குள்ள வர வச்சு சோஃபாவில் உட்கார வச்சு ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அதன் பிறகு சொத்து சம்பந்தமான ஆர்கியூமெண்ட் அதிகமாகிக்கிட்டே போயிருந்திருக்கு. இந்த சமயத்துல தான் இந்த தீபக்கு பக்கத்திலேயே நேகாவுடைய மகளான அனன்யா டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஷூவோடைய லேசு மட்டும் கலட்டி இந்த சிறுமியோடைய கழுத்துல போட்டு துடிக்க நெரிச்சிருந்திருக்கான். தன்னுடைய மகளை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்தபடி நேகா உடனடியாக தீபக் கிட்ட வந்து பயங்கரமா போராடுறாங்க. ஆனா அஜய் ராயும் ஆனந்த ராயும் இந்த பெண்மணியை தடுக்க முயற்சித்து அவங்கள பயங்கரமா அடிச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல நேகா இந்த 2 பேருக்கிட்டுமே மீள முடியாம தன்னால முடிந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து கீரை பாக்குறாங்க, முயற்சி எல்லாம் எடுத்திருந்திருக்காங்க. ஆனா எதையுமே அவங்களால பண்ண முடியவே இல்லை. தொடர்ந்து அனன்யாவா அந்த சூலேஷால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதுக்கு பிறகு இந்த நேகாவையும் அதே மாதிரி கொலை பண்ணி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இதை விட ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2 பேருமே இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தரன்னு பாத்ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டு பக்கெட்ல தண்ணி நிரப்பி அதுக்குள்ள தலையை விட்டு பபுள்ஸ் வருதான்னு பார்த்துருந்துருக்கானுங்க. எந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமான செயலை இவனுங்களுடைய பேராசைக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது உறுதியானதுக்கு பிறகு நேகாவுடைய பெட்ரூம்க்கு அந்த சடலத்தை எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அப்படி எடுத்துட்டு போவதற்கான காரணம் என்னன்னா, இன்னும் நல்லா இருட்டினதுக்கு பிறகு நள்ளிரவு நேரத்துல இந்த 2 பேருடைய சடலத்தையும் ராய்ப்பூர்ல இருக்கிற ஒரு இடத்துல புதைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானாவும் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில எந்த இடத்துல புதைக்கலாம் அப்படிங்கிறத நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி இருந்திருக்கான். இவன் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி மீதம் இருக்கிற 2 பேர்கிட்டையும் என்ன சொல்லியிருந்திருக்கானா, ஒருவேளை நேகாவை தேடி யாராவது வருவதற்கு சான்ஸ் இருக்கு, இதனால வீடு பூட்டி இருந்தா நேகா வீட்டுல இல்ல போல அப்படின்னு நினைச்சு வெளியில போயிடுவாங்க, இப்போ நான் பெட்ரூமையும் போட்டிட்டு போறேன், மெயின் கேட்டையும் போட்டிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பெட்ரூமை மட்டும் போட்டிட்டு மீதம் இருக்கிற கதவுகளை எதையுமே பூட்டாம தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு மெயின் கேட்டை மட்டும் போட்டிட்டு இவன் அங்கிருந்து போயிருந்திருக்கான். மறுபக்கம் நேகாவுடைய சகோதரனான ஆகாஷ் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தன்னுடைய அக்கா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாததுனால உடனடியாக வீட்டுக்கே தேடி வந்து இருந்திருக்காரு. அதன் பிறகு மக்கள் கூட்டம் அந்த வீட்டு முன்னாடி கூடி இருந்திருக்கு. மறுபக்கம் புதைக்கிறதுக்கு இடம் தேடி போனா அந்த அஜய் ராய் அப்படின்றவன் வீட்டுக்கு முன்னாடி கிரௌட்லாம் இருக்கிறத பார்த்ததும் உடனடியாக தன்னுடைய காரை திருப்பிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். ஆனா மறுபக்கம் நேகாவுடைய பெட்ரூம்ல மாட்டிக்கொண்ட ஆனந்த் ராய் மற்றும் தீபக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆட்களுடைய சத்தம் கேட்க இவனுங்களுக்குள்ள பயம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதனால இந்த சடலத்தை எங்கேயாவது மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன் பெட்டோடைய பாக்ஸுக்குள்ள, அதாவது தலையணை வைப்பதற்காக சில கட்டில்கள்ல டிராவ் மாதிரியான செட்டப்ல சில பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளதான் இந்த 2 பேருடைய சடலத்தையும் மறைச்சு வச்சுட்டு நீண்ட நேரமா அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. மறுபக்கம் வெளியில கேட்டை உடைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைய சத்தம் கேட்க இந்த 2 பேருக்குள்ளயும் உள்ளுக்குள்ள பயம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. மறுபக்கம் ஆகாஷ் அந்த பெட்ரூமுடைய கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது இந்த 2 பேருமே உட்கார்ந்து இருந்திருக்கானுங்க. அடுத்தபடியா அந்த கூட்டத்துல இருந்து தப்பிப்பதற்காக முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அங்க இருந்த மக்கள் அடிச்சு உதச்சு அவனுங்களை பிடிச்சு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சதுக்கு பிறகுதான் இந்த நேகாவுக்கு நடந்த உண்மைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிச்சது.
கூட்டத்தை பார்த்ததும் பயந்து போன இந்த அஜய் கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிப்பாட்டிட்டு அங்கிருந்து பஸ் மூலமா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு தப்பிச்சு போறான். அதன் பிறகுதான் ஒரு பஞ்சர் ஓட்டக்கூடிய நபர்கிட்ட போனை வாங்கி சிவபிரகாஷ் அப்படின்ற தன்னுடைய நண்பனுக்கு கால் பண்ணி அயோத்தியாவில் போயிட்டு தலைமறைவாயிருந்திருக்கான். இறுதியா போலீஸ் ஆபீசர் நேகா இறந்து போய் 5வது நாள் அவனை கைது பண்ணி இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தில் புத்திசாலித்தனமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொதப்பின இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆனந்தராயும் தீபக்கும் தங்களுடைய மொபைல் ஃபோனை அவங்களுடைய வீட்டிலேயே வச்சுட்டு வந்திருக்காங்க. இதன் மூலிமா போலீஸ்கிட்ட நம்ம மாட்டிட மாட்டோம் அப்படின்னு பிரில்லியண்டாக யோசிச்சு இருந்திருக்காங்க. ஆனாலுமே அஜய் சொதப்பலால் ஈஸியாக போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மாட்டி இருந்திருக்கானுங்க. தற்போதைக்கு இந்த 3 பேருமே ஜெயிலில் அடிச்சு இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய பேராசை அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் எடுத்துரைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த 3 பேருக்கும் நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிற ரேட்டிங்கையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நேகாவும் அனன்யாவும் இறந்து கிடந்த ஃபோட்டோவை நீங்கள் யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.